சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சோம். ஆனா யாருமே வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. தெரியாதுன்னு சாதிக்கிறாங்க. ஆனா நிச்சயமா துளசிக்கு இந்த உண்மை தெரியுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்களும் அவங்க அண்ணனை காப்பாற்றணுங்கிறதுக்காக சின்னராசு எங்க இருக்காருங்கிற விஷயத்த சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் விசாரிச்சதுல ஒருவேளை சரவணன் இறந்திருப்பாருங்கிற சந்தேகம் எங்களுக்கு அதிகமாயிருக்கு. ஐயோ 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 கடவுளே, இப்படி அநியாயமா என் பிள்ளைய கொண்டுட்டாங்களே. என் பிள்ளையும் அந்த பொண்ணையும் காதலிச்சாங்க. ஆனா அவ சின்ராச கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அந்த பொண்ணைய காதலிச்ச குத்தத்துக்காகவே 2 பேரும் சேர்ந்து அவனை கொண்டு போட்டாங்களா? அவங்கள நல்லாவே இருக்க மாட்டாங்க ஐயா. நீங்க சொல்றது கேட்கும் போது என் பையனை அவங்க கொண்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் அது பொய்யா இருக்க கூடாதா? என் புள்ள உயிரோட இருக்க மாட்டானா அப்படிங்கிற நப்பாசம் மனசுக்குள்ள இருக்கியா? ஐயா, எப்படியாச்சும் சின்ராச கண்டுபிடிச்சு என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிங்க ஐயா. ஐயோ, என் பையனை கொண்டவங்க நல்லா இருப்பாங்களா? எப்படியாவது அந்த பொண்ணையும் சின்ராசையும் பிடிச்சிருங்க ஐயா. நானும் அந்த முயற்சியில் தான் இருக்கேன். எப்படியாவது துளசியை விசாரிச்சு சின்ராசம் பொண்ணையும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா துளசி வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அண்ணன் எங்க இருக்காருன்னு காட்டி கொடுக்க கூடாதுங்கிற முடிவோடு இருக்காங்க. உண்மையிலே உங்க பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியணும்னா எனக்கு உங்க 2 பேரோட உதவி வேணும். ஐயா, நாங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தா நீங்க எங்க கிட்ட உதவி கேக்குறீங்க? ஐயா, நாங்க அப்படி என்னையா பண்ண முடியும்? ஐயா, இதை பாருங்க, நான் கேட்குற உதவிக்கு வயசு முக்கியம் இல்லை, ஒரு புள்ளைய பெத்தவங்கிற உணர்ச்சி தான் முக்கியம். சொல்லுங்க ஐயா, நாங்க என்ன பண்ணணும்? என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியாம நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஐயா. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம், சொல்லுங்க ஐயா. 2 பேரும் கிளம்பி நேரா துளசி வீட்டுக்கு போங்க. உங்க தரப்பு சந்தேகத்தை சொல்லி சின்ராஸ் எங்க இருக்காருங்கிற விஷயத்த கேளுங்க. துளசி தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க, ஆனா விடாதீங்க. சரிங்க ஐயா. இது வரைக்கும் உங்க புள்ள பேர்ல சின்ராஸ் அமைச்ச அத்தனை பணத்தையும் துளசி முகத்திலே விட்டுறீங்க. உங்க பிள்ளைக்கு ஒரு காரியம் பண்றதுக்காவது அவரோட உடம்பு வேணும்னு சொல்லி துளசி கிட்ட சண்டை போடுங்க, போராடுங்க. சின்ராஸ் வந்தாதான் உங்க புள்ள எங்க இருக்காருங்கிறது தெரியும். அதனால சின்னராஸ் எங்க இருக்காருன்னு ஊர் மக்கள் முன்னாடி துளசியை கேளுங்க. நீங்க கேட்கிற விதத்திலையும் உங்க கோவத்திலையும் உங்க சாபத்துக்கு பயந்து துளசி நிச்சயமா மனசு இறங்கி வந்து சின்னராஸ் எங்க இருக்காருங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. சொல்லணும், அது வரைக்கும் நீங்களும் விடாதீங்க. சரிங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க போய் கேக்குறோம் ஐயா. ஐயா, நாங்க இப்பயே போறோம் ஐயா. சின்ராச கண்டுபிடிச்சு அவன் தான் என் பிள்ளைய கொலை பண்ணான்னு தெரிஞ்சா அவனை சும்மா விடாதீங்க ஐயா. அவனுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுங்க ஐயா. நீங்க தான் ஐயா என் பின்னால இருக்கணும். கவலைப்படாதீங்க. ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருந்தா உங்க பிள்ளைய கொண்டவங்க யாரா இருந்தாலும் சரி, சட்டப்படி அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் இருக்கேன். சரிங்க ஐயா, தைரியமா போங்க. அப்ப நாங்க வரோம் ஐயா. சரிங்க ஐயா, வரோம் ஐயா. பார்த்து போங்க. எங்க வாமா. ஏய், துளசி, ராஜபாண்டி, வெளியே வாங்க. நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. நாங்க உங்களுக்கு என்னடி துரோகம் பண்ணோம்? எதுக்குடி என் புள்ளைய அநியாயமா சாகடிச்சீங்க? மானா, யார் அது நம்ம வீட்டு வாசல்ல வந்து சத்தம் போடுறது? ஊருக்குள்ள பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு எவ்வளவு பெரிய அநியாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கும். ஏய் ராஜபாண்டி, சங்கரபாண்டி, வெளியே வாங்கடா. சரவண அப்பா அம்மா குரல் மாதிரி இருக்குப்பா. அவங்க எதுக்குப்பா நம்ம வீட்டு வாசல்ல சத்தம் போடுறாங்க? தெரியல, இரு என்னன்னு கேட்கலாம். மாப்பிள்ள கத்திக்கிட்டு இருக்குமே, காது கேட்கலையா? எல்லாரும் வெளியே வாங்க. வா. என்னாச்சு? ஏய் துளசி,
எங்க உங்க அண்ணனும் அந்த பொண்ணையும் மறைஞ்சிருக்காங்க? சொல்லு, அவங்க எங்க மறைஞ்சிருக்காங்க? அப்படின்னா சரவண செத்து போன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இதுல அண்ணனும் பொண்ணையும் சம்மந்தப்பட்டிருக்காங்கங்கிற உண்மையும் தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை வீரசிங்கம் தான் இதையெல்லாம் சொல்லியிருக்கணும். இல்லைன்னா இவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. எங்க சின்னராசு, சொல்ல போறியா இல்லையா? என்னடி அப்படி பாக்குற? என் பையன் அப்படி என்ன தப்பு பண்ணா? அவனையும் அவங்க அண்ணன் கொலை செஞ்சான். இவங்க சொல்றத நம்பவே முடியலையே. சரவணனை சின்ராஸ் தான் கொலை பண்ணன்னு சொல்றாங்க. ஏங்க, ஓ, ஒரு பெரிய மனுஷன் மேல இப்படி பழிய போடுறீங்களே, இதெல்லாம் அநியாயமா இல்லையா? பெரிய மனுஷன்? இவன் எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? இவன் மனுஷனே இல்லையா? அப்புறம் எப்படியா பெரிய மனுஷன் ஆக முடியும்? என் பையன் பொண்ணிய காதலிச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக ஹாஸ்பிட்டல்ல கடந்து சுயநினைவுக்கு வந்த என் பையனை சின்ராசும் பொன்னியும் சேர்ந்து இப்படி அநியாயமா கொன்னுட்டாங்களே, அது உனக்கு தெரியாதா? ஐயோ, ஏய் துளசி, என் பையனை சாகடிச்சது இல்லாம அவன் செத்து பணத்தையும் மறைச்சிட்டீங்களே, ஏன் நீங்க அப்படி செஞ்சீங்க? அவனை கொன்னதும் இல்லாம உங்க அண்ணன் அவன் பேர்ல மாசம் மாசம் எனக்கு பணத்தையும் அனுப்பி வச்சு இத்தனை காலமா எங்களை ஏமாத்தி இருக்கீங்களே, இந்த பாவத்தை செய்ய எப்படி உங்களுக்கு எல்லாம் மனசு வந்துச்சு? தொலைச்சி, என்னடி இதெல்லாம்? என் பேராட்டிய பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நான் உசுரோட இருக்கணுமா? இங்க பாருங்க, இத பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது.